அப்போது அதிமுகவோட கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருந்தது. 4.2% வாக்கு எடுத்திருக்காங்க. அப்போது வடபுலத்தில் பெரும்பான்மையாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. 4.2% வாக்கு எடுத்திருக்கு. நீங்கள் சொல்லும் போது ஒன்றா இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அதனால் என்ன, இன்னைக்கு யார்கிட்ட வந்து கட்சி முழுமையாக இருக்குது? ஆனால் அதில் வழக்குகளில் எங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிதுன்னு ராமதாஸ் அவர்கள் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வழக்குகள் இல்லாத கட்சி எந்த கட்சி? ஒரே கட்சி திமுக தான். யாராவது கேஸ் போடுறாங்களா? அண்ணாவிற்கு பிறகு ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்கன்னு யாராவது வழக்கு போடுறாங்களா? போட முடியுமா? மோடியை பற்றி பேசுகிறீங்க, எடப்பாடியை பற்றி பேசுகிறீங்க, ஐயா அன்புமணியை பற்றி பேசுகிறீங்க, மூத்தவர் ராமதாஸ் ஐயாவை பற்றி பேசுகிறீங்க. எப்பா, அண்ணா வளர்த்த கட்சியில் அண்ணாவின் தொண்டர்கள் இருக்கிறாங்களா? ஆகையினால ஜனநாயகம்ன்றது அதுதான் ஜனநாயகம். ஆகையினால இப்போ எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய தமிழ்நாடு வளர்ச்சியில் இல்லை, கடனில் இருக்கிறது. அதுக்கு உண்டானதான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த ஆட்சியை விட்டு இவர்கள் எப்பொழுது போவார்கள் என்றுதான் மக்கள் நினைக்கிறாங்களே ஒழிய எப்பா இதே ஆட்சி தொடரட்டும்பா அப்படின்னு யாருமே நினைக்கல. யாரும் நினைக்கல. உண்மையாக உழைச்சி வர்றவங்கள நான் சொல்கிறேன், எப்பா இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டு. தாவேகா கிடையாது. அது இருக்கட்டும், அது வரும்போது இந்த தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்ப்போம்.